ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சைடில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு மொத்தமாக ஒரு 108 வேக்கன்சியோட கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு வந்து பாருங்கள் ரூ. 38,920 உங்களுக்கான சேலரி வந்து வரும். போஸ்டிங் வரையும் சேலரி வந்து வேரி ஆகும். ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 7th மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இங்கேருந்து உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் வந்து பாருங்கள் சீனியர் கன்சல்டன்ட்டு, ஸோ சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி போஸ்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியனு, அட்டனன் கம் டெக்னீஷியனு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ மைனிங் ஃபார்மேனு, சர்வேயரு, ஸோ ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன்லேயே வந்து பாருங்கள் மைனிங்கு, எலக்ட்ரிக்கலு, மைனிங் மேட்டு, அதுக்கப்புறம் அட்டனன் கம் டெக்னீஷியன் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் வேகன்சி வந்து உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 108 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து கீழே இருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அட்டனன் கம் டெக்னீஷியன் ட்ரைனிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லெட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து பாருங்கள் அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனிங் மேட்டுக்கும் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸோ மைனிங் மேட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 இயர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி சர்வேயர் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் ஸோ 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து நீங்கள் மைனிங்கோ இல்லைனா வந்து மைனிங் அண்ட் மைன்ஸ் இந்த கேட்டகரி இல்லைனா சர்வே கேட்டகரிக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அடுத்து வந்து மைனிங் ஃபார்மேன் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் டிப்ளமோவில் வந்து மைனிங் முடித்தவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து மைனிங்கான டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடித்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பாருங்கள் ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியனில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அட்டனன் கம் டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடியில் வந்து அந்த ரெலவெண்ட் ட்ரேடு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பாய்லர்னால் நீங்கள் வந்து ஐடியில் வந்து பாய்லருக்கான ட்ரேடு இல்லைனா வந்து டிப்ளமோவில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, கெமிக்கலோ இல்லைனா பவர் பிளான்ட்டு, ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிஇ பிடெக் முடித்தவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் பாருங்கள் ஏஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்டு வந்து மேலாக இருந்தால் 155 இருக்கணும். ஸோ ஃபீமேலாக இருந்தால் 143. வெயிட் வந்து பாருங்கள் 45 கேஜி, 35 கேஜி. ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேலாக இருந்தால் 72 இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்ஸில் 75 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விஷுவல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பாங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சீனியர் கன்சல்டன்ட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்லேயே வந்து பாருங்கள் ஓஹெச்எஸ் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா சிபிடி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த மீதி இருக்கிற கேட்டகரி ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியனு, மைனிங் ஃபார்மேனு, சர்வேயர் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்கும் சிபிடி ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கில் இல்லைனா ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸோ சீனியர் கன்சல்டன்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் 70,000, 80,000, 90,000 உங்களுக்கான சேலரி. அதே வந்து பாருங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் 50,000, 60,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன், பாய்லர் இது எல்லாத்துக்குமே வந்து 26,600, அதுக்கப்புறம் 25,070ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சேலரி எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து பாருங்கள் அதர் பெனிஃபிட்ஸ்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலாக நான் ட்ரைனிங் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து 16,100, செகண்ட் இயர் வந்து 18,300. அதே மாதிரி வந்து பாருங்கள் அட்டனன் கம் டெக்னீஷியனுக்குலாம் 12,900, 15,000 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்குது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில் வந்து பாருங்கள் E1, E4 கிரேடுக்குலாம் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 700 ரூபாவும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்குலாம் வந்து பாருங்கள் 200 ஃபீஸு.
அதே S3 கிரேடுக்குலாம் வந்து பாருங்கள் ரூ. 500, அதுக்கப்புறம் ரூ. 150 வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு. S1 கிரேடுக்குலாம் ரூ. 300, அதுக்கப்புறம் ரூ. 100 வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸாமுக்கான இதுக்கான பேட்டர்னுமே இங்கே வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. நீங்கள் தப்பாக எழுதுனா 1/4 படி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். சிலபஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து சிலபஸ் வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 7th மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இது வந்து பார்த்தோன்னா நார்த் சைடு தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா நார்த்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு நார்த்தில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண வில்லிங் இல்லைனா கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கவே வேணாம். நீங்கள் வந்து அப்ளையும் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் நார்த்தில் போய் நான் ஒர்க் பண்ணுவேன், எங்கே போட்டாலும் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னா ஸோ அது வந்து இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டீல் பிளான்ட் வந்து இங்கே தான் வந்து இருக்குது. இங்கே தான் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.